டேய் அண்ணா, நம்ம 2 பேருக்குமே இன்னைக்கு பிறந்த நாள். ஆமா. நம்ம தாத்தா ஆளுக்கு 500 ரூபாய் நோட்டா கொடுத்து அசத்திட்டாரு. இதை எப்படிடா செலவு பண்ண போறோம்? டேய், நாமளும் அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தோம் தான் இந்த நோட்ல இருக்கிற காந்தி மாதிரி உண்மையே பேசிக்கிட்டு இருக்கோம்டா. ஆமாண்டா, அவரு நாட்டுக்காக உண்மையை பேசினாரு, நம்ம இந்த ஊருக்காக உண்மையை பேசுறோம். கரெக்ட். ஏடா, நேத்து இந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட சுத்திட்டு இருந்தால? ஆமா, இன்னைக்கு வேற ஒருத்தர் தெளிச்சு வந்திருக்கா. ஜாக்கிரதையா இரு, நாளைக்கு நம்மள கூட்டாலும் கூட்டுவோம். அச்சச்சோ, பெரிய சாமி சின்ன சாமி பாத்துட்டாங்க, இனிமே பிரச்சனை தான். சரி வா, வேற தூக்கு போயிடலாம். டேய், ஓடிட்டாங்கடா. நம்மள பத்தி தெரியாம அவங்கள பயந்து ஓடிட்டாங்க. நமக்கு எதுக்கு காதல் பஞ்சாயத்துலாம்? நிறுத்து நிறுத்து. ஊருக்கு வெளியே நின்னுட்டு இருக்கானுங்க. கீழே லைசன்ஸ் இருக்கா? இருக்கு. ஆர்சி புக் இருக்கா? அதுவும் இருக்கு. அப்ப வண்டியில பிரேக் இருக்காயா? அது இருந்தால தானே ஓரமா நிறுத்தினா இல்ல போனா மேல நக்கலா ஊதியா? நீ தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுனது இல்லாம எனக்கே சங்குதுறியா? சார் அடிக்காதீங்க சார். அட குடிச்சதுனோ உண்மைதான் சார். கலெக்ஷன் கம்மியாச்சுங்கிற வருத்தத்துல குடிச்சிட்டேன் சார். இனிமே குடிக்க மாட்டேன் சார். காரணம் சொல்லாதடா. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு அபராதம் தெரியுமா? 5000 ரூபாய். கவர்மெண்ட் பஞ்சாயத்து நமக்கு வெயிட்டிங்க, அதுல மூக்க நுழைப்போம். சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். என்னால 5000 ரூபாய்லாம் கட்ட முடியாது சார். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? சார் இதுல 50 ரூபா லஞ்சமா எடுத்துட்டு மிச்சம் 50 ரூபா கொடுத்துருங்க சார். இதை வச்சுதான் சார் எங்க வீட்டுல நீங்க அடுப்பு எறியணும் சார். லஞ்சமா? சார் என் மிச்சம் 50 ரூபா சார். ஜோர ஒழுங்கா சாப்பிட்டுக்கணே. சரி சரி. ஐயோ சாப்பிட்டுட்டீங்க. தொலைஞ்சானா இன்ஸ்பெக்டர்? சும்மா இருக்க மேஸ்திரி. இவர்தான் நியூட்டிசிங் செய்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இவரானார். இப்படி ஓடி வந்து மூச்சரிக்க நிக்கிறீங்களே, என்னப்பா விஷயம்? ஜட்ஜையா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அத நான் தான் சொல்வேன். நான் தானே சொல்வேன். அத நான் தான் சொல்வேன். நான் தானே சொல்வேன். ஆர்டர் ஆர்டர். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கப்பா. ஐயா, எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினத என் 2 கண்ணால பார்த்தேன். ஐயா, இவன் பார்த்தத நானும் பார்த்தேன். யார் அந்த இன்ஸ்பெக்டர்? இதோ இவர்தான் சார். சார் உங்களுக்கே நியாயமா இருக்கா சார்? 50 ரூபாய் லஞ்சமா எடுத்துட்டு மிச்சம் 50 ரூபாய் கொடுக்காமலே ஓடி வந்துட்டீங்களே. அதை கொடுத்தாதான் சார் என் வீட்டுல புள்ள குட்டி எல்லாம் சாப்பிடும். பங்கஜம், உன்னை 10 நாள்ல படிப்பாளியாக்கி காட்டுறேன். யார் அவன்? என் புருஷன் பாடம் சொல்லி கொடுக்கும்போது நிறுத்த சொல்றவன். வாரேன். என்னையா உன் பிரச்சனை? உங்க பேரனுக்கு உண்மை பேசுறத நிறுத்த சொல்லுங்க. யோ, அவனுங்க உண்மையை தான் பேசுவானுங்க. ஏன்னா நான் வளர்த்த வளர்ப்பு அப்படி. வெறும் 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினேன். அத போய் அந்த ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டாங்க. ஜட்ஜி எனக்கு 5000 ரூபாய் அபராதம் போட்டு அப்படியே என்ன சென்னைக்கு மாத்திட்டாரு. நீ ஏன் பாக்குற மாதிரி லஞ்சம் வாங்கினே? தெரியாம வாங்க வேண்டியதானே? ஐயா, இன்ஸ்பெக்டர் ஒண்டி கட்ட அவர் சமாளிச்சுருவாரு. நாங்க குடும்பத்தை எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. ஐயா, எங்களுக்கு வர வருமானம் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு பத்த மாட்டேங்குது. ஏதோ சைடு வருமானத்தை வச்சுதான் குடும்பமே ஓடிட்டு இருக்கு. எங்களுக்காக உங்க பேரங்களை உண்மை பேசுறத நிறுத்த சொல்லுங்கய்யா. யோ, உனக்கு சாப்பாட்டு கஷ்டம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கயா. அதை விட்டு என் பேராண்டிங்களை குறை சொல்லாத. அவனுங்க யாருக்காகவும் உண்மையை சொல்றதை நிறுத்த மாட்டானுங்க. நாங்க அவங்கள அப்படித்தான் வளர்த்திருக்கோம். நீங்க பொய் சொல்றதை நிறுத்துங்க, லஞ்சம் வாங்குறத நிறுத்துங்க. நான் ஏன் நிறுத்தணும்? வாங்குவேன், பழி வாங்குவேன். சின்ன சாமி பெரிய சாமி 2 பேரையும் பழி வாங்குவேன். போலீஸ்னா யாருன்னு ஒரு நாள் காட்டியே தீருவேன். என்ன சவால் விட்டு போறானுங்க? ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அதெல்லாம் ஒண்ணுமாகாது. அவனுங்க யாரு? நம்ம பேருங்க. அதெல்லாம் சமாளிச்சிருவானுங்க. கனவுலதான் அந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா காலங்காலத்துல 5 மணிக்கு நிஜத்திலேயே வருது. ஒருவேளை பாட்டி பானை விட்டுதோ இருக்கலாம். இருக்கு, போய் பார்த்தலாம் வா. காலங்கத்துல உயிர் எடுக்குது அப்படி.
பாட்டி அடுப்புல ஊதிக்கிட்டு இருக்கு. அப்ப தாத்தா வேலையா இருக்குமோ? தாத்தா தூங்கிட்டுல இருக்காரு. அது ஒண்ணுமில்லப்பா, நேற்றுக்கு தான் கடை வாசிக்கிறேன், புதுசா எழுத்த விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கான். அவன் தான் பானையை போட்டு உருட்டிட்டு இருக்கான். கடம் எதுவானா பானை உடச்சிருவோம். ஓ டாய், யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க எதிர் வீட்டுல தான் இருக்கோம். என் பேரு சின்னசாமி. என் பேர் பெரியசாமி. உங்க வீட்ல இருந்து ஒரு கடம் வாசிக்கிற சத்தம் வந்தது. அதை யார் வாசிக்கிறான்னு பாக்கலான்னு வந்தோம். வெளியில இருக்கிறதால நீங்க வாசிக்கலன்னு தெரியுது. உள்ள யார் வாசிக்கிறாங்க? கட்டம் வாசிச்சா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கா தாவா? எங்களுக்கு கடம் தான் பிடிக்கும் இல்லடா. ம், ம். எங்க அப்பா தான் வாசிக்கிறாரு. அவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர் காதுல வாங்க மாட்டாரு. ஏன் காது ரிப்பேரா? இல்ல, காலையில 5 மணிக்கு கட்டம் கையில எடுத்தாருன்னா 9 மணி வரைக்கும் கண்டினியூஸா வாசிச்சுட்டே இருப்பாரு. கின்னஸ் சாதனைக்காக ட்ரை பண்றாரு. கின்னஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு இப்படி எல்லாமா கஷ்டப்படுவாங்க? ஏங்க 5 மணி நேரம் கண்டினியூஸா வாசிச்சா விரல் பழுத்துறாது? அப்படி ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான் அவர் விரலை இன்ஷூர் பண்ணி வச்சிருக்காரு. விவரமான ஆள் தான். ஆமா, கேரளால இருந்து வந்திருக்கீங்க, தமிழ் நல்லா பேசுறீங்க. எங்க அப்பா தான் மலையாளி, எங்க அம்மா தமிழ். ஓ, எங்க அப்பா தினம் கட்டம் வாசிக்கிறதுனால எங்க அம்மா டென்ஷன் ஆகி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அடி அடிச்சாருன்னா உங்க அம்மா எப்படி தாங்குவாங்க? அவங்களுக்கு சங்கீத ஞானம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் கோச்சு போயிட்டாங்க. உங்களுக்கு சங்கீத ஞானம் ரொம்ப ஜாஸ்தி இல்லடா? கரெக்ட். பின்ன கட்டம் வாசிச்சுட்டே இருந்தா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் ரசிச்சுட்டே இருப்பேன். ஓ, அதுவும் உச்சக்கட்ட கடாடியில நான் என்னையே மறந்துடுவேன். எனக்கு கட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நாங்களும் உங்க அப்பா கிட்ட கடன் கத்துக்கலாம்னு இருக்கோம். எப்ப வந்து உங்க அப்பாவை பார்க்கலாம்? 9ல இருந்து 10க்குள்ள வாங்க, கண்டிப்பா பாக்கலாம். ராத்திரியிலயா காலையிலயா? காலையில 10 மணிக்கு மேல வந்தா அவர் வெளியில போயிடுவாரு. 10 மணிக்கு மேல வந்தா அப்பா வெளியே போயிடுவா. நாங்க வரோம். அம்மா தாயே காமாட்சி என்ன காப்பாத்து. இந்தாங்க, சீக்கிரமா குடிங்க. இந்த குவார்டர் நானே வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வெளியில கொண்டு போய் போட வேண்டியதா இருக்கு. மகராசி நீ நல்லா இருக்கணும். இது ஒரு கெட்ட பழக்கம். வீட்டுல யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில தண்ணி அடிக்கணும்னா உன் தயவு தேவைப்படுது. கவலையே படாத, உனக்கு நல்லதா ஏதாவது பெருசா செய்யறேன். ஆமா, சொல்லிட்டே தான் இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் என்னத்த பெருசா செஞ்சு குடிச்சிட்டீங்க? ஐயோ, நீ கேக்குறத பார்த்தா தப்பா தெரியுதுமா. கவலைப்படாத, அது அதுக்கு நேரம் வரும், அப்ப நான் செய்யறேன். ஏமா, கல்யாணம் ஆன கையோட புருஷன்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டியே, புள்ள குட்டி பெத்துக்கணும்னு ஆசை இல்லையா? அவங்கிட்ட போய் சேர வேண்டியது தானே? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? அவர் சேர விட்டாதானே? ஆஹா, கொண்டா. யாரு கண்ணு படாம பேசாம போடு. எல்லாம் சரியா இருக்கு. சரி, சரி. அது தாத்தாவுக்கு தெரியாம சைடுல அடகு பிசினஸா? தாத்தா கிட்ட சொல்லாதப்பா, என்ன கொன்னே போட்டுருவாரு. தூக்கம் வரும். தாத்தா, அடே அடே அடே, தாத்தா எங்க இருக்க? ஐயோ, அந்த பக்கெட்டு. இதெல்லாம் போட்டு எடுத்து ஓடிடு ஓடிடு ஓடிடு. பாப்பா என்ன என்ன விஷயம்? தாத்தா நீ பாட்டியை கவனிக்கிறதா இல்லையா? அவளுக்கு இன்னும் குறை வச்சா நல்லா தானே கவனிக்கிறேன். பாட்டி ஒரு சைட் பிசினஸ் பண்றாங்க, உங்களுக்கு தெரியாதா? சைட் பிசினஸா? என்ன ஆமா, பாத்திரங்கள்லாம் அடகு பிடிக்கிறாங்க. பிடிக்கிறாளா? ஏமா, இந்த 60 வருஷ வாழ்க்கையில உங்ககிட்ட எதையாவது நான் மறைச்சிருக்கிறேனா? இந்த வட்டி பிசினஸ் விஷயத்த என்கிட்ட ஏன் மறைச்ச? இது நியாயமா? தர்மம் செய்யறதா உங்களுக்கு பிடிக்கும், வட்டிக்கு வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது. ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பே கிடையாது. எப்ப எனக்கு தெரியாம இதை செஞ்சியோ இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. உங்க அப்பா வீட்டுக்கு போ. என்னது? எங்க அப்பா வீட்டுக்கு நான் போகணுமா? இது யார் வீடு? எங்க அப்பா வீடு. நான் போக மாட்டேன், நீங்க தான் போகணும். என்னடா சொல்றதா? தேவையா அந்த வீராப்பு? அது வந்து வீசுது இல்ல, அந்த ஓட்டுக்குள்ள எலி செத்து போயிருக்குது. அதான். செங்கமலம், அம்மா, இங்க வா. என்னம்மா? ஆமா, அந்த வீட்ல என்ன பிரச்சனை? பேரனுக்கு தெரியாம தாத்தா தண்ணி அடிக்கிறாரு, பாட்டி அடகு பிடிக்கிறாங்க, அதான் பிரச்சனை. அவங்க அப்பா அம்மா இங்க? இவங்க 4 வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்த தாத்தாவுக்கு தெரியாம மறைச்சிட்டாங்க. இந்த சின்னசாமி பெரியசாமி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயமே வீட்டுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைங்களா?
ஆமாமா, அவங்க அப்பா அம்மா பொய் சொன்ன மாதிரி இவங்களும் பொய் சொல்லிடக் கூடாதுன்னு உண்மையை மட்டுமே பேசணும்னு அவங்க தாத்தா பாட்டி ரொம்ப கண்டிப்போட வளர்க்கறாங்க. நீங்க சொல்றது பார்த்தா அவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்களா? ஆமாமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்திலயும் உண்மையை மட்டுமே பேசுறவங்களா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்கம்மா. உண்மையை சொல்றேன் பேர் வழின்னு ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப நான் வரேம்மா. இவளா வம்புக்கு இருப்பாள? ஐயா, எதுக்கு புல்லு கட்ட போட? மல்லு கட்டதா? மல்லு கட்டவா? ஒரு நிமிஷம் வாயே. என்ன நான் ஒதுக்கி போடல, எதுக்கு வேணுக்குனே அடிச்ச? நானும் அடிச்சேன், நீங்க தானே அடிச்சீங்க. ரோட்ல அடிச்ச எப்படி? வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்ல. உன் வீட்டுக்கா? நான் எதுக்கு வரணும்? அதான் அந்த ஒட்டரை குச்சி டெய்லி உன் வீட்டுக்கு வரான், அது எனக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டியா? அவர் இப்பெல்லாம் வீட்டுக்கே வரதில்ல, அப்பப்ப லொகேஷன் மாத்துறாரு. வரட்டுமா? புல்லு கட்ட எடுத்துட்டு போ. இது இருந்தா எப்படி மல்லு கட்டுறது? இன்னைக்கு லொகேஷன் இந்த வைக்க போறதா. வைக்க போறா? வைக்க போறதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பார். இவ்ளோ பெரிய உருவம் வர தெரியுமா? இந்த கிழவி எங்க பாத்துட்டு இருக்கா? அடே வா 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 வா. உட்கார். சொல்றத கரெக்டா செய்யறது இந்த ஊர்லயே நீ ஒருத்தி மட்டும்தான். நெருங்கி வா. ஆமா, எப்படி இருக்குது இந்த லொகேஷன்? ஆமா, அசோக நந்தவனம் ஒரே சாணி நாட்டம். நாளைக்கு லொகேஷன் மாத்தல உன்னை மாத்திடுவேன். உங்க புத்தி உங்களை விட்டு போகுதா? எப்ப பார்த்தாலும் வைக்க போற பம்பு செட்டுக்கிட்டே வர சொல்றீங்க. எனக்கு சௌரியப்படுற இடத்துல தானே வச்சுக்க முடியும். கோவப்படாத. என் சேலத்து குண்டு மாம்பழமே, பெங்களூரு தக்காளியே. அட, இந்த செயின் நல்லா இருக்கே, எனக்கு கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். எங்கிட்ட மட்டும் தெளிவா இருக்கீங்க. இருந்துதானே ஆகணும். உங்க பொண்டாட்டி கிட்ட போகும்போது மட்டும் ஏன் தண்ணி அடிச்சிட்டு போறீங்க? தண்ணி அடிச்சிட்டு போனா என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்காது. ஆனா தண்ணி அடிக்காம போனா அவளை எனக்கு பிடிக்காதே. அப்ப தண்ணி தெளிச்சு அடிச்சா பிடிக்குமா? ஐயோ, பெரிய சாமி தெரிஞ்சு போச்சே, பெரிய பிரச்சனை ஆக்கிடுவானே. என்ன உங்க பொண்டாட்டிக்கு இப்ப துரோகம் பண்றீங்களே, இது நியாயமா இருக்கா? இதே மாதிரி உங்க பொண்டாட்டி பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? அவ பண்ணானா அடுத்த நிமிஷமே அடிச்சு விரட்டிடுவேன். அப்போ உங்க பொண்டாட்டிக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? நான் சம்பாதிக்கிறேன்யா. ஒரு வீடு என்ன 9 சின்ன வீடு வச்சுக்குவேன். என் உடம்புல தெம்பு இருக்குயா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு பதில் சொல்லுவானா? இதெல்லாம் இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு பதில் சொன்னா போதும். கொஞ்சம் வரீங்களா? வாங்கம்மா, நல்லா பாட்டுலாம். எனக்கு பையன் தாங்க இருக்கிறா. எனது நான் உனக்கு அதுக்காவா? ஆடி எங்கயா ஓடுற? இல்லையா? ஏயா நான் உனக்கு போதை அடிச்சேன். இப்ப ஏற்ற போற போதை அடிச்சு அரசியாமே. தவறி சொல்லிட்டேன். ஐயோ வலிக்குது. ஏன் சம்பாதிச்சு போட்டுக்கு போட்டு? வேண்டாம். ஐயோ வலிக்குதாமா? நீ இவ்வளவு மோசமான ஆளு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன் புடவை அவுத்த? அணைக்கிறது தான். என்ன அணைக்கிறதுக்கா? அவுத்தாதான் அணைக்க முடியும். அணைக்க வர செய்வியா நீ? புடவையில நெருப்பிடிச்சு கூட தெரியாத அளவுக்கு சமையல் பண்ணிட்டு இருக்க. நான் மட்டும் வரலன்னா எல்லாம் தீஞ்சு போயிருக்கும். புடவையில நெருப்பிடிச்சா புதுசா என்ன கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன கிடைக்குதோ தெரியல.